பேதுருவின் மறுவாய்ப்பு. நீண்ட காலத்திற்கு முன்பு இயேசு வாழ்ந்த காலத்தில் கடவுளின் அன்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உவமைகள் எனப்படும் கதைகளை இயேசு பயன்படுத்தினார். இயேசுவின் போதனை எளிய மக்களும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படி இருந்ததால் மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்தனர். இயேசுவோடு இருந்து மக்களுக்கு உதவ சீடர்கள் எனப்படும் நண்பர்கள் 12 இருந்தனர். இயேசுவும் அவரது சீடர்களும் தொடர்ந்து மக்களுக்கு போதித்து நன்மைகள் பல செய்தனர். இதனால் மக்கள் கூட்டம் இயேசுவை அதிகமாக பின்தொடர்ந்தது. இதை கண்ட பரிசேயர்களும் சில மத தலைவர்களும் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொல்ல திட்டம் தீட்டினர். அப்போது ஒரு நாள் அவர்களது திட்டம் வெற்றி பெற்றது. ஒரு பாஸ்கா விழாவினை கொண்டாடிய பின் இயேசுவும் அவரது சீடர்களும் ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அங்கே சில வீரர்கள் வந்து இயேசுவை கைது செய்தனர். அவர்கள் அவரை தலைமை குருவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இயேசுவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். அவர் இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். அது இரவு நேரமாக இருந்ததால் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது மிகவும் குளிராக இருந்தது. எனவே மக்கள் உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்து குளிர் காய்ந்தனர். பேதுருவும் அவர்களுடன் அமர்ந்தார். அவர் அங்கே அமர்ந்திருந்தபோது ஒரு வேலைக்கார பெண் அவரை உற்று பார்த்து, "ஏய், இந்த மனிதன் இயேசுவோடு இருந்தான் என்றாள். ஆனால் பேதுரு தலையை ஆட்டிக்கொண்டு, "அம்மா, அவரை எனக்கு தெரியாது" என்று மறுதலித்தார். சிறிது நேரம் கழித்து வேறொருவர் பேதுருவை பார்த்து, "நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான்" என்றார். பேதுரு, "இல்லையப்பா" என்று பதிலளித்தார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்குப் பிறகு மற்றொருவர், "இந்த மனிதன் இயேசுவோடு இருந்தான் என்பது எனக்கு உறுதியாகத் தெரியும். ஏனெனில் அவன் ஒரு கலிலேயன் போல பேசுகிறான்" என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, "நீர் என்ன பேசுகிறீர்? நீர் குறிப்பிடுபவரை எனக்குத் தெரியாது" என்றார். பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சேவல் கூவியது. அந்த நேரத்தில் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். அப்போது, "இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய்" என்று இயேசு முன்பு சொன்னது பேதுருவுக்கு நினைவுக்கு வந்தது. பேதுரு மிகவும் சோகமாக இருந்தார். அவர் தனது சிறந்த நண்பரை, தன் போதகரை, தன் ஆண்டவரை தெரியாது என்று கூறியிருந்தார். அவர் எழுந்து வெளியே சென்று மனம் கசிந்து அழுதார். இயேசுவை தெரியாது என்று பேதுரு 3 முறை சொன்னாலும் கதை அதோடு முடிந்துவிடவில்லை. தான் செய்ததற்காக பேதுரு மிகவும் வருத்தப்பட்டார். நல்ல செய்தி என்னவென்றால் இயேசு இன்னும் அவரை நேசித்தார். எனவே இயேசு பேதுருவை மன்னித்து அவருக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தார். பேதுருவின் இருதயத்தை இயேசு அறிந்திருந்தார். மேலும் பேதுரு மிகவும் தைரியசாலியாகி கடவுளின் அன்பை பற்றி பலரிடமும் சொல்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நாம் தவறுகள் செய்தாலும் நாம் உண்மையிலேயே வருந்தும்போது இயேசு நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. பேதுருவைப் போலவே நாமும் தவறு செய்யும் போது அதை முழு மனதோடு ஏற்று மனதார மன்னிப்பு கேட்கும் போது நம் இயேசு நம்மை மன்னித்து நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்பதை உணர்ந்து நாம் செய்த தவறுகளை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், இறைவனில் ஒன்றிணைவோம். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.